ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்கே டிவி. போன வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ இஸ் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. வாங்க பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்னா நிறைய டைப் இருக்குது. அதில் தான் ஈக்விட்டி ஃபண்ட், டெப்ட் ஃபண்ட், ஹைப்ரிட் ஃபண்ட், சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட், அதர்ஸ் அப்படின்னு நான் போன வீடியோலேயே இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஈக்விட்டி ஃபண்ட்னா என்ன, அதில் எத்தனை டைப் இருக்குது, அது ஃபுல்லாக பார்க்கலாம் டீட்டெயிலாக. ஈக்விட்டி ஃபண்டில் லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், மல்டி கேப் ஃபண்ட், ஃபோக்கஸ்டு ஃபண்ட், கான்ட்ரா ஃபண்ட், வேல்யூ ஃபண்ட், டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட், செக்டோரல் தீமேட்டிக் ஃபண்ட், இப்படி நிறைய டைப் இருக்குது. அந்தந்த ஒவ்வொரு டைப்பும் என்னென்னு பார்க்கலாம். லார்ஜ் கேப் ஃபண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட். லார்ஜ் கேப் ஃபண்ட்னா என்எஸ்சியில் ஒரு டாப் 500 கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் டாப் 100 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மோர் தென் 20,000 crore மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனி, நல்ல பெரிய கம்பெனியாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க லார்ஜ் கேப் ஃபண்டில். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 17 லட்சம் கோடி. அதுக்கப்புறம் டிசிஎஸோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 16 லட்சம் கோடி. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா 14 லட்சம் கோடி. இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் 80% வந்து லார்ஜ் கேப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் 20% வந்து அதர்ஸில் இந்த மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸ்மால் கேப், மிட் கேப், அந்த மாதிரி இதில். இது வந்து வெரி குட் ஃபார் நியூ இன்வெஸ்டர்ஸ். புதுசாக வர்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானது. ரிஸ்க் வந்து ஆவரேஜ், lesser risk than mid and small cap fund. எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து 0.86% தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மிட் கேப் ஃபண்ட். மிட் கேப் ஃபண்ட்னா என்எஸ்சியில் இந்த 101லேருந்து 250 கம்பெனிஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் கேபிட்டல் 5,000 crore to 20,000 crore இருக்கிற கம்பெனி, ஒரு மிட் சைஸ் கம்பெனியில் பண்ணுவாங்க. வெரி குட் ஃபார் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டைம் growth. வெரி பொட்டன்ஷியல் growth தான் லார்ஜ் கேப் ஃபண்ட். லார்ஜ் கேப் விட கொஞ்சம் அதிகமாகவே growth இருக்கும். வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்போது. ரிஸ்க் வந்து மாடரேட்டான ரிஸ்க் தான். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 60% அமௌண்ட்டை வந்து மிட் கேப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேலன்ஸ் வந்து அதர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து 0.65%. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் கேப் ஃபண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து
NSE 251லேருந்து அந்த 500க்குள்ளே இருக்கிற கம்பெனியில் பண்ணுவாங்க. ஸ்மால் கேப்னா இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து 5000 crore மார்க்கெட் கேபிட்டலோட பிலோ இருக்கிற கம்பெனியில் தான் பண்ணுவாங்க ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மற்ற ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது மிட் கேப்பையும் லார்ஜ் கேப்பையும் பண்ணும்போது அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸ்மால் கேப் பெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டானது. அதிக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு திறன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டானது ஸ்மால் கேப் ஃபண்ட். ரிஸ்க்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்மால் கேப் வந்து ஹையர் ரிஸ்க் தான் கம்பேர் பண்ணும்போது மற்ற ஃபண்டோட கம்பேர் பண்ணுறது. ஏன்னா ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டில் சின்ன சேஞ்ச் ஆனாலும் இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து 65% அமௌண்ட் வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸில் பண்ணுவாங்க. பேலன்ஸ் வந்து அதர்ஸில் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.65%. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்னா இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். அமௌண்ட்டை வந்து எந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற கம்பெனிலையும் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் லார்ஜ் ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனிஸ். இதில் வேணாலும் பண்ணுவாங்க. ஃபண்ட் மேனேஜர் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த அலோகேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஸ்மால் கேப் கம்பெனியில், மிட் கேப்பில், லார்ஜ் கேப்பில் இதில் வேணாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தகுந்த மாதிரி வேல்யூ கம்மியாக இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்து வேல்யூஷன் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி பார்த்து அவங்க பண்ணுறது தான் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு 65% வந்து ஈக்விட்டி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸ்லேயும் பண்ணுவாங்க. பேலன்ஸ் வந்து அதர்ஸில் பண்ணுவாங்க. ஹையர் ரிஸ்க், மார்க்கெட் வந்து ஏற்ற இருக்கும் போதும் அதிகமான ரிஸ்க் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்து மல்டி கேப் ஃபண்ட். மல்டி கேப் ஃபண்ட்னா இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. லார்ஜ் கேப்பில், மிட் கேப்பில், ஸ்மால் கேப்பில் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க. இதுக்கு பேர் தான் மல்டி கேப் ஃபண்ட். மல்டி கேப் ஃபண்டில் வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் கம்பேர் டு லார்ஜ் கேப் ஃபண்டு. மல்டி கேப் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்மால் கேப்பில் 25%, மிட் கேப்பில் 25%, அந்த மாதிரி 25% தான் ஒரு கேட்டகரிலையும் பண்ணணும். அதுக்கு மேலே போடக்கூடாது அமௌண்ட். அவங்களுக்கு ரூல்ஸ் செபி இது பண்ணியிருக்காங்க.
மல்டி கேப் ஃபண்ட்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் ஹை ரிஸ்க்கும் இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மல்டி கேப் வந்து பெஸ்ட் ஃபண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோக்கஸ்டு ஃபண்ட். ஃபோக்கஸ்டு ஃபண்ட்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக்ஸ் ஃபார் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 20 கம்பெனி 25 கம்பெனிக்குள்ள அவங்க நல்ல கம்பெனியாக பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஃபோக்கஸ்டு ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது 65 வந்து ஈக்விட்டியில் தான் பண்ணுவாங்க. பேலன்ஸ் வந்து அதர்ஸ் இந்த டெப்ட் மார்க்கெட்டு அதில் கொஞ்சம் அதில் பண்ணுவாங்க. கான்ட்ரா ஃபண்ட்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸு, அண்டர் பெர்ஃபார்ம் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி கம்பெனியில் பண்ணுவாங்க. அது லாங் டேர்முக்கு இது பண்ணி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஏதோ ஒரு செக்டார் வந்து டவுனாக இருக்குன்னா அந்த செக்டாரில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரிஸ்க்குன்னு பார்த்தோம்னா கான்ட்ரா ஃபண்ட்ஸ் ஹை ரிஸ்க் வந்து அந்த செக்டார் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் இருக்கும்போது இருக்கும். பட் லாங் டைமில் பார்த்தா அது பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட். இந்த மாதிரி ஃபண்டு வந்து டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்குற கம்பெனியில் பண்ணுவாங்க. 65% வந்து ஈக்விட்டியில் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்டோரல் தீமேட்டிக் ஃபண்ட். செக்டோரல் ஃபண்ட்னா அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியில் பண்ணுவாங்க. ஐடினா டாடா டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட்னா அந்த ஐடி செக்டரில் மட்டும் பண்ணுவாங்க. அப்புறம் பேங்கிங் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட செக்டரில் மட்டும் பண்ணுவாங்க. அதான் தீமேட்டிக் ஃபண்டு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் கேர், டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி செக்டரில் பண்ணுவாங்க. செக்டோரல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து டைவர்சிஃபைடு பண்ணுறதில்ல, ஒரே செக்டரில் பண்ணுறாங்க, வேறு மாற்றி பண்ணாங்காட்டி இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி லாங் டைமில் வந்து ரிட்டர்னும் ரிஸ்க்கும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் லாங் டைமில். உங்கள் ரிஸ்க் எடுக்கிற டாலரன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்சிவ் ரேஷியோங்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்கும் தகுந்த மாதிரி மாறும். அது எப்படி மினிமம் 1% கீழே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் டெப்ட் ஃபண்டு, ஹைப்ரிட் ஃபண்டு, சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.